சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த டிராமாக்காரி யார் கொலை பண்ண வந்திருப்பா? அவ செத்தா முதல்ல சந்தோஷப்படுறதே நாம தான். ஆனா நாம அவளை கொல்ல யாரையும் அனுப்பல. அப்படிங்கிறப்போ அவளை கொல்ற அளவுக்கு நம்மள தவிர வேற யார் எதிரி இருக்க போறா? அது யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நமக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும். அண்ணே, அப்படி யாராச்சும் இருந்தா தானே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அப்படி யாரும் இல்லனா அப்புறம் யார் அவளை கொல்ல வந்திருப்பா? அவ பொய் சொல்றா அண்ணி. அத போய் நீங்க நம்பிட்டு இருக்கீங்களே, அவளை யாரு கொல்ல போறா? ஆமாக்கா, ஒண்ணுமே இல்லாத அவளை போய் யாரு எதுக்கு கொல்லணும்? நீ சொன்ன மாதிரி நாம அவளை கொல்ல ட்ரை பண்ணிருந்தா கூட அதுல ஒரு ரீசன் இருக்கு. ஆனா வேற யாரோ கொல்றதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? என் புருஷன் சொன்ன மாதிரி அவளை யாரும் கொல்லலாம் வந்திருக்க மாட்டாங்க. என்ன கொல்ல வந்தாங்கன்னு போய் சொல்லி அவ ஏதோ டிராமா பண்றான்னு தான் நான் நினைக்கிறேன். அவ மட்டும் என்ன யாரோ கொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தா நானும் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா மாப்பிள்ளையும் சேர்ந்து இல்ல சொல்றாரு. மாப்பிள்ள கொல்ல வந்தவனே நேர்லயே பார்த்து அவங்கிட்ட சண்டை போட்டு அவளை காப்பாத்தினு வேற சொல்றாரே. மாப்பிள்ள எதுக்கு அப்படி போய் சொல்ல போறாரு? ஆமாக்கா, மாப்பிள்ள போய் சொல்றதுக்கு சான்ஸ் இல்லதான். அப்போ அவளை யாரோ கொல்ல வந்திருக்காங்கிறது தானே உண்மை. ஒருவேளை நீ அவளே ஆள் வச்சு இப்படி பண்ணிருந்தா? அவ எதுக்கு தம்பி அப்படி பண்ணணும்? அவ அப்படி பண்றதுக்கும் காரணம் இருக்கு அண்ணி. என்ன காரணம்? அண்ணி, இத்தனை நாளா அவ கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருந்தா. இப்ப என்னாச்சு? அவ வீட்டுக்குள்ளே வந்துட்டால. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பிளான் பண்ணி கூட அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம்ல. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அவ வீட்டுக்குள்ள வர்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்கா. ஆமா ஆமா, யாரோ ஒருத்தன் அவளே ரெடி பண்ணி அவளை கொலை பண்ண வர மாதிரி வர சொல்லி அவ மாப்பிள்ள கண்ணுல படுற மாதிரி செஞ்சு இப்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டா. ஏய், அவ வீட்டுக்குள்ள வந்து என்னடி செய்ய போறா? என்னக்கா நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? வீட்டுக்குள்ள வந்துட்டா மாப்பிள்ள பக்கத்திலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாப்பிள்ள மனசை ஈஸியா மாத்திடலாம்ல. பத்மா, நான் இப்படியெல்லாம் யோசிக்கவே இல்ல பாரு. அவ பயங்கரமான ஆளாதான் இருப்பா போல இருக்கு. எப்படி எல்லாம் பிளான் பண்றா பாரு. இது தெரியாம என் வீட்டுக்காரரும் அந்த நாட்டாமையும் அவ போடுற ஆட்டத்துக்கெல்லாம் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, இது வரைக்கும் அவ அவுட் ஹவுஸ்ல இருந்தா, இப்ப பிளான் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டா. இப்ப என்னக்கா பண்ண போற? அவ ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் இனிமே நான் மொத்தமா முடிவு கட்ட போறேன். இன்னைக்கு நீதான் அவளை கொலை பண்ண பார்த்ததா? ஆமா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஏன் கிட்ட என்ன சொன்ன? ஏய், இன்னைக்கு நைட்டே அவ கதையை முடிக்கிறான்னு சொன்னல. இந்த கரண்ட் ஷாக் கொடுக்கறது இல்ல, அன்னைக்கு பிரேக் வயர் அறுத்து விட்டியே, அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ண போறேன்னு நினைச்சேன்யா. இப்படி நீயே போய் அவளை கொல்ல ட்ரை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அதான் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சே, அதனால தான் நேரடியா நானே களத்துல இறங்கினேன். அத யாராவது ஆளை வச்சு பண்ணிருக்கலாம்ல, நீ ஏன் நேரடியா போய் பண்ண? ஆளை வச்சு செஞ்சா என்ன, நானே செஞ்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. ஆள் அனுப்பி அவங்க மாட்டிக்கிட்டாலும் நாம ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனா நீ நேரடியா போய் மாட்டிக்கிட்டா என்ன செய்யறது? ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடுமே.
இன்னைக்கு மாப்பிள்ளை கிட்ட மட்டும் நீ மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. நான் விலாங்க மேண்டி அவ்வளவு சீக்கிரம் யாரு கையிலயும் மாட்டவே மாட்டேன். என் கையில மாட்டவங்களையும் விடவே மாட்டேன். அப்புறம் ஏன் இன்னைக்கு இவளை கொல்ல போய் கொல்லாம வந்த? அவ கதை அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். கரெக்டா அந்த நேரத்துல மாப்பிள்ள வந்து காரியத்தை கெடுத்துட்டாரு. அவர் ஒரு 10 செகண்ட் லேட்டா வந்திருந்தா கூட அதுக்குள்ள அவ கதையை முடிச்சிருப்பேன். எப்படிதான் அந்த நேரத்துல கரெக்டா வந்தாருன்னு எனக்கும் புரியல. ஒவ்வொரு டைமும் நான் அவளை கொல்ல போகும்போதெல்லாம் எப்படியாவது அங்க மாப்பிள்ள வந்துடுறாரு. அதான் எப்படின்னே தெரியல. கவியை கொல்ல போகும்போதெல்லாம் அஞ்சலி வந்து தடுத்துடுறா. சரி, அந்த அஞ்சலியை ஃபர்ஸ்ட் கொண்டுலான்னு பார்த்தா மாப்பிள்ள வந்து தடுக்கிறாரு. அப்ப மட்டும் மாப்பிள்ளைக்கு பதிலா வேற எவனாவது வந்து தடுத்து இருந்தா அவனையும் கொன்னு அந்த அஞ்சலியும் கொண்டு இருப்பேன். ஆனா தடுக்க வந்தது மாப்பிள்ளைங்கிறதுனால ஒன்னும் செய்ய முடியாம போச்சு. ஏன்னா அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நாம போட்ட திட்டம்லாம் வேஸ்டா போயிருமே. எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் பார்த்தா பயமாவே இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு காயத்ரி அண்ணி வேற சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மாமா நாளைக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுப்பாரு. போலீஸ் வந்து எல்லாம் நீதான் பண்ணன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வெயி, மொத்தமா நாம மாட்டிக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம லைஃபே போயிடும். அதனால கொஞ்சம் அமைதியா இரு. இப்போதைக்கு நீ எதுவுமே பண்ண வேண்டாம். அமைதியா இருன்னா எத்தனை நாளைக்கு அமைதியா இருக்கிறது? கொஞ்ச நாளைக்கு தான்யா சொல்றேன். அதான் கொஞ்ச நாளைக்குனா எத்தனை நாளைக்கு? ஏற்கனவே இப்ப டைம் இல்ல. மாப்பிளைக்கு எப்ப வேணாலும் பழைய ஞாபகம் வந்துடலாம். அது தெரியல உனக்கு? இந்த நேரத்துல நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோட தான் மலேசியாவுக்கு போகணும். ஆனா உன் பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதையா? அதுதான் எனக்கு பயமா இருக்கு. இனிமேல் ஒர்க் அவுட் ஆகும். அவுட் ஹவுஸ்ல வச்சு அவளை கொல்ல ட்ரை பண்ணதான் முடியாம போச்சு. இப்போ அவ தான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாளே, அதுதான் இன்னும் எனக்கு வசதியா போச்சு. அவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பா இருப்பான்னு நினைச்சு காயத்ரி சிஸ்டர் அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. ஆனா அவ வீட்டுக்குள்ள இருந்தாதான் அவளை கொல்றது எனக்கு ரொம்ப ஈஸி. பண்ணாதேன்னு சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எது பண்ணாலும் நீ மாட்டிக்காம பண்ணு. நான்லாம் மலேசியா போலீஸ்க்கே தண்ணி காட்டினவன் பத்மா. என்னையெல்லாம் யாராலையும் பிடிக்கவே முடியாது. நீ பயப்படாம இரு.